தீமைகளிலே வீழுகின்ற ஒரு சூழலை பார்க்கலாம். அது என்ன சட்டம் என்றால், நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதலின் காரணத்தினால் நன்மைதானே என்று பல்வேறு விதமான புதிய புதிய வணக்க வழிபாடுகளை புகுத்தப்பட்டு புதிய வணக்கங்களை உருவாக்கி செயல்படுவதை நாம் பார்க்கலாம். ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதிய வணக்கங்களை நம்முடைய இஸ்லாமிய சமூகம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு எல்லையும் இல்லை. நீங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நிலவி வருகின்ற இந்த புதிய வணக்கங்களை பற்றி நீங்கள் பட்டியல் போட்டால் பட்டியலெல்லாம் அது நிற்காது. அந்த அளவிற்கு ஒரு ஃபாத்தியாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இறந்ததற்கு ஃபாத்தியா என்று நாம் ஒரு நேரத்தில் பேசினாலும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு திருமணத்திலேயே ஆயிரக்கணக்கான ஃபாத்தியாக்கள், ஒரு வீடு திறப்பு விழா என்றால் அதிலே ஃபாத்தியா, ஒருவர் வருகிறார் என்றால் ஃபாத்தியா, வீட்டை விட்டு போனாலும் ஃபாத்தியா, இப்படி எல்லா விதத்திலையும் ஒவ்வொரு நாளும் புதிய ஃபாத்தியாக்கள். பாம்பை பார்த்தால் ஃபாத்தியா, பள்ளியை பார்த்தால் ஃபாத்தியா, ஃபாத்தியாவுக்கு என்றே ஏராளமான ஃபாத்தியாக்கள் இருப்பதையெல்லாம் நம்முடைய சமூகத்திலே இருப்பதையெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு பக்கம். வணக்கம் என்ற பெயராலே, தொழுகை என்ற பெயராலே தஸ்பீஹ் தொழுகை அல்லது வேறு விதமான இவர்களாக கண்டுபிடித்து கொண்டிருக்கக்கூடிய தொழுகைகள், இது எல்லாம் சமூகத்தில் இருப்பதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு வணக்கத்தை உருவாக்கி இவர்தான் உருவாக்கணும் அவர்தான் உருவாக்கணும் என்ற நிலையெல்லாம் மாறி யாருனாலும் இந்த வணக்கத்தை உருவாக்கலாம் என்ற ஒரு சூழல் இருப்பதையெல்லாம் இந்த சமூகத்தில் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். இதற்கு என்ன காரணம்? என்ன விஷயத்தை இவர்கள் தவறாக புரிந்து இருக்கிறார்கள்? வணக்கம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதா அல்லது வணக்கம் செய்யவே கூடாது என்று சொல்கிறதா? எதனால் இவர்கள் இது போன்ற ஒவ்வொரு வணக்கத்தையும் நன்மை என்ற பெயரில் புதிய வணக்கங்களை உருவாக்குவதற்கு என்ன காரணம்? எங்கே தவறு நடக்கிறது? அதைத்தான் இன்றைய உரையில் சொல்லலாம் என எண்ணுகிறேன். பொதுவாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நன்மை செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோணங்களில் வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு மனுஷனும் நன்மை செய்யணும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மறுமையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், மறுமையில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை நன்மைதான். ஈமான் இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். இதை வலியுறுத்தி குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஏராளமான செய்திகள். நீங்கள் திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால், வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ, நல் அமல்களை செய்கிறார்களோ, இவர்கள் தான் சொர்க்கவாதி. அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். சூரத்துல் பக்ராவிலே இறைவன் இப்படி சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ அகாமு ஸலா வ ஆத்து ஸக்கா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்து வருகிறார்களோ, இவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் மகத்தான ஒரு கூலி இருக்கிறது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். அதனால நன்மை செய்யணும். இது மாதிரி குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. வம்மல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஃபயுவஃபீஹிம் உஜூரஹும், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய கூலியை நாம் நிறைவாக வழங்குவோம். இப்படியெல்லாம் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல திரும்ப நல்ல அமல் செய்யுங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, நல்ல அமல் செய்யுங்க, மறுமையில் கூலி இருக்கிறது, நல்ல அமல் செய்யுங்க, நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க,
இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ஒமையாமல் மின சாலிஹாத்தி மின் தக்கரின் ஒவுன்சா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களில் யாரு நற்கர்மங்களை செய்கிறீர்களோ அவர்கள் கண்டிப்பாக சொர்க்கத்தில் செல்வார்கள். ஆணும் செய்யணும் பெண்ணும் செய்யணும், இதற்கு அடிப்படை நல்ல அமல்கள் இருக்கணும் என்றெல்லாம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல இதை இன்னும் கூடுதலாக விவரிக்கக்கூடிய விதமாக சொர்க்கம் மட்டும் உங்களுக்கு கிடையாது, உங்களுடைய தீமைகள் பாவமான காரியங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நற்கர்மங்களை செய்யுங்கள். இதையும் குர்ஆன்ல சொல்றான். வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லனுகஃபிரன்ன அன்ஹும் ஸய்யாத்திஹும், யார் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை சொல்கிறார்களோ அவர்களுடைய தீமைகளை நாம் அழித்து விடுவோம், மன்னித்து விடுவோம், எல்லாத்தையும் அழிச்சிருவோம். ஒரு ஆள் ஈமான் கொண்டு நல்ல காரியங்கள் செய்கிறார் என்றால் அதற்கு முன்னால் அவர் செய்திருக்கக்கூடிய பல்வேறு தீமைகளை இவருடைய நன்மையின் காரணத்தினால எல்லாத்தையும் நம்ம அழிச்சிருவோம். இதெல்லாம் குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் இறைவன் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கணுமா, மகிழ்ச்சியோடு நீங்கள் சந்திக்கணுமா, இறைவனை நீங்கள் சந்திப்பதை விரும்புகிறீர்களா, நல்ல அமல் செய்யுங்க. இறைவனை மறுமையில் நாம மகிழ்ச்சியோடு சந்திப்பதா இருந்தாலும் அதற்கு அடிப்படை என்ன, நல்ல அமல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, உங்களில் யாராவது ஒரு ஆள் மறுமையில் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, இறைவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? மறுமையில் அல்லாஹ் பார்க்கத்தானே முடியும். அப்படி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நல்ல அமலை செய்யுங்க. இது 1-2 வசனம் இல்லை, குர்ஆன்ல நீங்க ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை நீங்கள் படித்தீர்கள் என்றால் நன்மை செய் நன்மை செய் நன்மை செய், தீமையில இருந்து உன்னை காத்துக்கொள், உனக்கு சொர்க்க நிச்சயம், இப்படித்தான் குர்ஆன் முழுவதும் நமக்கு திரும்ப 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 போதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த போதனையின் காரணத்தினாலோ என்னவோ நம்முடைய இஸ்லாமிய சமூகம் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்யணும்னு நினைக்கிறாங்க. யாரா இருந்தாலும், வயசானவங்களா இருந்தாலும் சரிதான், வாலிபர்களாக இருந்தாலும் சரிதான், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருவோமே, நாம இறந்து விட்டால் அந்த நன்மை நமக்கு பலன் தரத்தானே செய்யும். இறைவன் அப்படித்தானே சொல்லி காட்டுகிறான். நீங்க நன்மை செய்திருந்தால் மறுமையில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இந்தல்லாஹ், நீங்க ஏதாவது ஒரு நன்மை, எந்த நன்மை நீங்க செய்திருந்தாலும் மறுமையிலே கண்டிப்பாக அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் அப்படித்தானே குர்ஆன்லயே சொல்லி காட்டுகிறான். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, உங்களில் ஒரே ஒரு ஆள் ஒரு அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் மறுமையில் அதை நீங்கள் கண்ணால் பார்க்கத்தான் போறீங்க. ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் மறுமையில் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. அப்போ இதை மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரத்து நாஸ் வரையும் நீங்கள் படித்து பார்த்தீர்களா, குர்ஆனை அட்டை டு அட்டை படித்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இதை வைத்து கொண்டு தான் நம்ம ஏதாவது நன்மை செய்வோமே, ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சகட்டு மேனிக்கு இந்த புதிய புதிய நன்மைகளை எல்லாம் உருவாக்குறாங்க. 1-2 நன்மை உருவாக்கல, ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சதுல இருந்து படுக்கிற வரையிலையும் ஒரே இபாதத்தை உருவாக்குற வேலை தான், படைக்கிற வேலை தான். ப்ரொடக்ஷன், எந்த ப்ரொடக்ஷன்? நன்மையை உருவாக்கக்கூடிய ப்ரொடக்ஷன். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி ஒரு நன்மை வேறு சமூகத்தில் இருக்குமா என்று சந்தேகக்கூடிய அளவிற்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. ஏன்னா நன்மைங்கிற பேர்ல இப்ப என்ன, நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்தால்தான் மறுமைகளை ஜெயிக்க முடியும், நன்மை இருந்தால்தான் நரகத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும், நன்மை இருந்தால்தான் நாம நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழைய முடியும், அந்த சொர்க்கத்தினுடைய சோலைகளை அனுபவிக்க முடியும். இதெல்லாம் சரிதான். ஆனால் இவ்வளவு முஸ்லிம்களும் இந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் எதை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், நன்மை என்று தீர்மானிப்பது நாம இறைவனா, இதுல தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிடுறாங்க. நன்மை செய்ய வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க இஸ்லாமியர்கள் எத்தனை இயக்கங்கள், கொள்கையை சார்ந்தவர்கள் யாரா இருக்கட்டுமே, எல்லாரும் நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்துல இருக்க மாட்டாங்க. நன்மை செய்யணும். ஆனால் நன்மை என்றால் அந்த நன்மையை உருவாக்கக்கூடிய அல்லது இதுதான் நன்மை என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது?
இதைத்தான் நிறைய பேர் தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் தவறா புரிந்து வைத்திருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் இவ்வளவு பெரிய வணக்கங்கள், வணக்கம் என்ற பெயரால உருவாக்கப்பட்டவைகள் இந்த சமூகத்தில் இன்னைக்கு திரும்ப திரும்ப வருவதற்கு அடிப்படை காரணமே இந்த நன்மனை யாரப்ப சொல்லணும்? ஒரு ஆலிம்சா சொன்னா நன்மை ஆயிருமா? 10 இமாம்கள் சொன்னா நன்மை ஆயிருமா? ஊர் ஜமாத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து இதுதான் நன்மை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தால் அது நன்மை ஆயிருமா? ஒரு குடும்ப தலைவர் கணவன் இது நன்மை அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு அதெல்லாம் நன்மை ஆயிருமா? இபாதத்து என்றால் வணக்கம் என்றால் அந்த வணக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நன்மைகள் அனைத்துமே முதல்ல நாம தீர்மானிக்க முடியாது, மனிதர்கள் தீர்மானிக்க முடியாது. இது எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் ஒருவன்ட்டு தான் இருக்குது. ஏன்னா அவன் தானே சொர்க்கம் தாரான். சொர்க்கத்தை நம்மளாவா படைக்கிறோம், நம்மளாவா உருவாக்கணும்? நம்முடைய ஆரியங்களும் அறிஞர்களும் மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்த பல்வேறு முன்னோர்களும் அவங்களாம் சொர்க்கத்தை உருவாக்குனாங்க. சொர்க்கம் தருகிறேன் என்று சொன்னது அல்லாஹ். அதனால அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் எந்த நன்மையை செய்ய வேண்டுமோ அந்த நன்மை நான் தான் தீர்மானிப்பேங்கிறான். இன்னும் சொல்ல போனா உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ கடவுள் கொள்கையை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். 1 2 இல்லை, ஏராளமாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்திற்கும் இன்ன பிற மதத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்ன தெரியுமா? அந்த வேறுபாடை கூட முஸ்லீம்கள் புரியாமல் இருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு வணக்கம் என்ற பெயரால ஒவ்வொரு நாளும் உருவாகிட்டே இருக்கிறது. என்ன வேறுபாடு? மிகப்பெரிய வேறுபாடு என்னன்னா, ஒவ்வொரு ஆளும் அவங்களுடைய கடவுளை வழிபாடு பண்ணுவாங்க. எப்படி வழிபாடு பண்ணுவாங்க? அவங்களுக்கு எப்படி கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படி அவர் வழிபாடு பண்ணுவார். ஒரு இந்து இருக்கிறாரு, அவருக்கு அவருடைய சாமியை எப்படி வணங்கணும்? எப்படியா வணங்கிட்டு போவோம், எனக்கு இப்படித்தான் வணங்கணும் விரும்புது, நான் இப்படி வணங்குறேன் அப்படிம்பார். அப்படி இல்லைன்னா அவங்களில் பூசாரிகளோ அல்ல அந்த மதத்தை படித்தவர்களோ ஏதாவது ஒன்று சொன்னால் அந்த அடிப்படையில் அந்த வணக்கத்தை அவர் அமைச்சுக்கிடுவார். எல்லா இடத்துலையும் ஒரு கிறிஸ்துவரனை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜெயினரை எடுத்துக்கிட்டாலும் சரி, புத்தரை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா மதத்தையும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கடவுளை இப்படி வழிபாடு செய்யணும், அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் இப்படித்தான் வழிபாடு செய்யணும், அல்லது இவராக தீர்மானிச்சு இப்படித்தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்க எடுத்த முடிவின் அடிப்படையில் கடவுளை வழிபாடு செய்வாங்க. அதுதான் அவங்களுக்கு நன்மை. ஆனால் இஸ்லாத்தினுடைய வேறுபாடு என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நான் வணங்கணும், ஆனால் ஏன் விருப்பப்படி வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை நான் வணங்கணும், என் அத்தா அம்மா சொன்ன விருப்பத்தின் அடிப்படையில் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை நான் வணங்கணும், இந்த இறைவனுக்காக வேண்டி தியாகம் பண்ணாங்களே, ஷஹீதாக ஆக்கப்பட்டிருப்பாங்களே, அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வணங்கக்கூடாது. நான் அல்லாஹ்வை வணங்கணும், அது வஹி சொன்னதின் அடிப்படையில் தான் வணங்கணும். என்னுடைய கடவுளை, என்னுடைய அல்லாஹ்வை, என்னுடைய ரப்பை நான் வணங்க வேண்டும் என்றால் என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல, என்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் காட்டி தந்த விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல. எனக்கு 1000 விருப்பம் இருக்கும், என் விருப்பத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் அல்லாஹ்வை வணங்குவேன், அது கிடையாது இஸ்லாத்தில். எனக்கு அல்லாஹ்வை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் லுஹரை 10 ரக்காய் தொழுவேன். ஏற்றுக்கணுமா இஸ்லாமே? எனக்கு இறைவனை ரொம்ப பிடிக்குதுப்பா, ரஹ்மானை ரொம்ப எனக்கு விருப்பமா இருக்குது, அதனால நான் இன்றையில இருந்து லுஹர் தொழுகையை 10 ரக்காயத்தான் நான் ஆக்குகிறேன். எதுக்கு ஒரு ரக்காயத்துக்கு ஒரு ருக்கு? இறைவன் மேல கோபமா? இறைவன் மேல பாசம் தானே. அப்போ ஒரு ருக்குவை 2 ருக்குவா மாத்துங்க. ஒரு ரக்காயத்தில் 2 ருக்கு அல்லது 4 ருக்கு சஜதா செய்யத்தானே செய்கிறோம். ஒரு ரக்காயத்துக்கு 2 சஜதா தானே. அல்லாஹ் மேல என்ன உங்களுக்கு என்ன கஞ்சத்தனம் அப்படின்னு ஒரு ஆளு அப்படியே திங்க் பண்ணி அப்படியே யோசிச்சு 2 சஜதா வேண்டாம், ஒரு ரக்காயத்துக்கு 4 சஜதா பண்ணுவோம், 5 சஜதா பண்ணுவோம் இப்படின்னு முடிவு எடுத்தா, அவங்க இஷ்டத்திற்கு வணக்கத்தை கையில் எடுத்தா, தீர்மானித்தால் இந்த இஸ்லாமிய உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அப்ப இறைவன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், மரியாதை வைத்திருக்கிறேன், அவனுடைய பிரியம் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னா என் விருப்பம் அங்கே இருக்கக்கூடாது, இறைவனுடைய விருப்பம். உலகத்தில் எல்லாரும், எல்லா மதத்தவர்களும் அவருடைய கடவுளை வழிபாடு செய்வதற்கு அவங்களுடைய விருப்பம். ஆனா இஸ்லாத்துல மாத்திரம்
என்னுடைய கடவுளை வழிபாடு செய்வதற்கு என்னுடைய விருப்பம் கிடையாது, இறைவனுடைய விருப்பம் தான். இறைவன் எப்படி சஜா செய்ய சொன்னானோ அப்படித்தான் நான் சஜா செய்யணும். என்னுடைய விருப்பம் அங்கே இருக்கக்கூடாது. இதுதான் இஸ்லாத்திற்கும் இன்ன பிற மதத்தவர்களுக்கும் கடவுளை வழிபாடு செய்வதில் நன்மையை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய வேறுபாடு. இதை நானாக சொல்லல, இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஒரு நன்மையை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் அதிகாரம் மனிதர்களாக படைக்கப்பட்ட உங்களுக்கு இல்லை. பெரிய இமாமா இருக்கட்டும், நபி தோழர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கூட அது இது 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 இபாதத்து என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிமார்களுக்கு கூட கிடையாது. நபிமார்களுக்கு என்ன அதிகாரம்? ஒரு இபாதத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு புதுசாக ஒரு இபாதத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? வஹீல உள்ளதை சொல்லப்பா. நபிமார்களுக்கு இறைவன் உள்ள கட்டளை அப்படித்தானே, பல்லிக் மா உன்சில இலைக், நபியே உங்களுக்கு எதை நான் வஹியாக இறக்கி அருளப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நீங்க எடுத்து சொல்லணும். 5 நேர தொழுகை என்றால் நபி அவர்கள் கண்டுபிடிச்சது அல்ல, அது அல்லாஹ் சொன்னான் 5 நேரம் தொழுவு. அதை ரசூலுல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்லி நம்மளுக்கு பிரச்சாரமாக சொன்னாங்க. இறைவன் காட்டி தந்தது. இறைவன் இன்னும் சொல்ல போனால் நபி அவர்களே நம்மளுக்கு அதை தெளிவாக சொல்லி தராங்களே. இந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இறை தூதர் தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் அவர் பேச மாட்டார். மனோ இச்சையின் அடிப்படையில் பேச மாட்டார்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய வகை செய்தி. 5 நேரம் தொழ சொன்னது இறைவனுடைய வகை செய்தி. ருக்கு செய்ய சொன்னது இறைவனுடைய வகை செய்தி. காபாவில் போய் தவா பண்ணணும் இறைவனுடைய வகை செய்தி. ஹஜ்ஜி செய்யணும் இறைவனுடைய வகை செய்தி. ஜக்காத்து கொடுக்கணும் இறைவனுடைய வகை செய்தி. இது நபிமார்கள் கூட தீர்மானிக்க முடியலையே. நான் என்ன சொன்னனோ அதை நீ கேளு. எல்லா மக்களுக்கும் இறைவன் அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறான். இது மிகப்பெரிய வேறுபாடு. இதுல நம்ம மக்கள் தவறடைச்சிட்டாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இபாதத்தை, வணக்கத்தை, இறைவனை வணக்க இறைவனை எப்படி வணங்கணும் என்ற அந்த விஷயத்துல எனக்கு உரிமை இருக்குது, இவருக்கு உரிமை இருக்குது, நபித்தோழர்களுக்கு உரிமை இருக்குது, சஹாபாக்களுக்கு உரிமை இருக்கிறது, இமாம்களுக்கு உரிமை இருக்கிறது. எங்க கொண்டு போய் நம்முடைய சமுதாயம் நிற்கிதுன்னு விளங்குதா? இப்ப ஆயத்தை பாருங்க. இந்த அதிகாரத்தை, இபாதத்தை தீர்மானிக்கக்கூடிய, வணக்கத்தை தீர்மானிக்கக்கூடிய, நன்மையை தீர்மானிக்கக்கூடிய அந்த அதிகாரம் எனக்கு தான் இருக்குங்கிறான். குர்ஆன்ல 1-2 இடங்கள் இல்லை, ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னி அலா பையினத்தின் ரப்பி, நான் என்னுடைய இறைவன்கிட்ட இருந்து வந்த தெளிவான ஒரு சான்றிலே நான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அவசரமாக, அதாவது மறுமை நாள் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரம், நன்மை எது தீமை எது, இது ஹலாலு இது ஹராமு என்று சொல்லுகின்ற இந்த அதிகாரம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே இல்லை. ஒன்று ஹலால் என்று சொல்வதாக இருந்தால், ஹராம் என்று சொல்வதாக இருந்தால், இது நன்மை என்றால், இது தீமை என்றால், இதை ஏற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது. குர்ஆன்ல இப்படி சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அதே மாதிரி சொல்லி காட்டுகிறான். சும்ம ருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக், நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய ரஹ்மான் இடத்துல நீங்க திரும்ப கொண்டு வரப்படுவீங்க. நாளை மறுமையை பத்தி அல்லாஹ் சொல்றான். எந்த இமாமா இருந்தாலும் சரி, எந்த பெரிய உயிர் தியாகியாக இருந்தாலும் சரி, நான் தான் மார்க்கத்தை காட்டுவேன், என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் மறுமையில் வந்து நிற்பீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி வருகின்ற பொழுது அல்லாஹ் தெரிந்து கொள்ளுங்கள், லஹுல் ஹுக்மு, ஆட்சி அதிகாரங்கள் அல்லது சட்டம் இயற்றுகின்ற அதிகாரங்கள் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது. புரிஞ்சுக்கிடுங்க. ரஹ்மானை தவிர ஒரு நன்மை எது தீமை எது என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் வழங்கல அப்படிங்க. நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பெத்தா சொன்னா நன்மை நினைக்கிறோம், உம்மம்மா சொன்னா நன்மை நினைக்கிறோம், அக்கம் பக்கத்து கூறக்காரங்க சொன்னா நன்மை நினைக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு கந்திஷ்டி வந்துருச்சுன்னு வைங்களேன். கந்திஷ்டிங்கிறது மார்க்கத்தில் இல்லை, ஆனா நம்மளாக வழக்கத்தில் வச்சிருக்கிறோமா இல்லையா? வைத்த வலி, என்னப்பா கந்திஷ்டி, இதுக்கு என்னடா வழி? மிளகா இருக்குதுல்ல, மிளகா வத்தல், அதை எடுத்து வயிற்றுல இப்படியே தடவி அடுப்பில் கொண்டு போடு, எல்லாம் சரியாயிரும். இன்னைக்கு இருக்கா இல்லையா? யாரு கண்டுபிடிச்சது? கேட்கவும் மாட்டோம். மூட பழக்கமா நன்மையா?
இது எந்த அடிப்படையில் இது சரி, எதையுமே கேட்க மாட்டோம். எல்லாம் சொல்லிட்டாங்களப்பா, எங்க கொண்டு போய் வைக்கிறேன்னு தெரியுதா? ஒரு நன்மையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை அடுத்த வீட்டு பொம்பளைகிட்ட கையில் கொடுத்து வச்சிருக்கணும். அல்லாங்க என்ன சொல்றான்? அடே, நன்மையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் என்னை தவிர வேற எவனுக்கும் இல்லைங்கிறான். நம்ம யார்கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கிறோம்? இமாம்கள் சொன்னால் அது நன்மையா இருக்காதா? முன்னோர்கள் சொன்னால் அது நன்மையா இருக்காதா? நன்மையா இருக்காது. முன்னோர்களாக இருந்தாலும், மூதாதிகளாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களை மதிப்போம், அது தனி விஷயம். ஆனால் நன்மையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் தனக்குத்தான் இருக்குது என்று சொல்லி காட்டுகிறான். எப்படி தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த சமூகம் இந்த நன்மையை உருவாக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு மோசமாக அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க நீங்க பாருங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் இதே மாதிரி சொல்லி காட்டுகிறான். மா தாபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் சம்மைதுமூஹா அன்தும் வஆபாவுக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். நீங்கள் அல்லாஹ் அல்லாத ஏனையவர்கள் நீங்கள் வணங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். அந்த தெய்வங்கள் அனைவர்களுக்கும் நீங்க தான் பெயர் வைத்தீர்கள் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் பெயர் வைத்தார்கள். இதற்கு இறைவனம் இருந்து ஒரு சான்று கூட இறங்கவில்லை. அல்லாஹ் ஒரு சான்று கூட இறக்கி வைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், சட்டங்கள் ஏற்றுகின்ற அதிகாரம், நன்மை தீமை என்று சொல்லுகின்ற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, அமர அல்லாஹ் தாபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காதீங்கப்பா இப்படின்னு சொல்லுகின்ற அதிகாரம் எனக்கு தான் இருக்கிறது. கடவுளை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அதிகாரம் இருக்குது, அது கூட எனக்குத்தான் இருக்கிறது. எப்படி அல்லாஹ் ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு கோணத்திலையும் சொல்லி காட்டுகிறான் நீங்க பாருங்க. இன்னொரு வசனத்துல நம்ம இஷ்டத்துக்கு ஹலாலு, நம்ம இஷ்டத்துக்கு ஹராமு சொல்லக்கூடாதுங்க. சொல்லக்கூடாது மட்டும் சொல்லல, கடுமையான கோபத்தோடு அல்லாஹ் அதை கண்டிக்கவும் செய்கிறான். வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன் லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப். நீங்கள் உங்களுடைய நாவு எதை சொல்கிறதோ, இது அதாவது பொய்யான ஒரு விஷயத்தை உங்களுடைய நாவு எதை சொல்கிறதோ அதை நீங்க வெளியில பேசாதீங்க. என்ன பொய் பேசுது தெரியுமா? ஹாதா ஹலால், இது ஹலாலு, வ ஹாதா ஹராம், இது ஹராமு, இப்படின்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு இது ஹலாலு, இது ஹராமு, இது கூடும், இது கூடாது, இப்படின்னு நீங்களா உங்களுடைய நாவுனால் நீங்க பேசுறீங்களே, இது பெரிய பாவம்பா, நீங்க செய்யாதீங்க. நீ தஃப்தரு அலல்லாஹில் கதிப், இதுவா அதாவது இப்படி சொல்வதின் மூலமாக அல்லாஹ் மீது நீங்கள் பொய்யை கற்பனை செய்து இட்டுக்கட்டி நீங்கள் சொல்கிறீர்களா? அல்லாஹ் இப்படி கேட்கிறான். ஒரு விஷயத்தை இது ஹலால் இது ஹராம் என்று நீ எப்படி தீர்மானிக்க முடியும்? மதுஹப் சட்டத்தை எடுத்து பாருங்களேன். மதுஹப் சட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நண்டு இவருக்கு ஹராமு அவருக்கு ஹலாலு. என்னப்பா ஆதாரம்? இமாம்கள் சொல்லிட்டாங்கல்ல, பெரிய பெரிய இமாம் எவ்வளவு கிதாபுகளை படிச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு விஷயங்களை அவங்க படிச்சிருக்காங்க தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ அவங்க மாதிரி கரைச்சு குடிச்சவங்க உலகத்துல யாரும் உண்டா? நீ நேத்து வந்தவன், உனக்கு என்னடா தெரியும்? அதனால நண்டு இவருக்கு ஹராமு அவருக்கு ஹலாலு இருக்கா? பாங்க சொல்லும் போது ஒரு செலவாத் சொல்லுவாங்க. எதுக்குப்பா செலவாத் சொல்றீங்க? அதெல்லாம் உண்டு, உனக்கு தெரியாது, நீ நஜாத்துக்காரன் போ. செலவாத்து சொல்லு. ரசூல்லா சொல்லி தந்தாங்களா? ரசூல்லா சொல்லி தந்தால் வஹீல அது இருக்கும் என்றால் நீ செலவாத் சொல்லு. நபி அவர்கள் செலவாத்தை சொல்ல வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் கட்டளையிட்டு இருக்கிறாங்க, அங்க நீ சொல்லு. வெள்ளிக்கிழமை அன்றைக்கு செலவாத் சொல்லு என்று ரசூல்லா சொன்னாங்க, அப்ப நீ சொல்லு. குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல, ஓது. ஆனா எப்போ ஓதணுமோ அப்பந்தானே ஓத முடியும். உம்மா இறந்ததுக்காக வேண்டி குர்ஆன் ஓத சொன்னாங்களா? வாப்பா இறந்ததுக்காக வேண்டி குர்ஆன் ஓத சொன்னாங்களா? நம்மளா உருவாக்குனது தானே. இந்த ஹத்தம் எல்லாமே நம்மளா உருவாக்குனது தானே. நம்மளா குர்ஆன் ஓதுவோம், அந்த குர்ஆனுடைய நன்மையை அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும், இறந்தவங்களுக்கு அப்படி சேர்த்து வைக்கணும். இப்ப இது யாரு கொண்டு? ஒரு ஹராம தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் படைச்சனை தவிர வேற யாருக்கு இல்லை. ரஹ்மானை தவிர அந்த அதிகாரம் யாருக்குமே இல்லை. நீ உட்கார்ந்துக்கிட்டு இது ஹராமு இது ஹலாலு அது மக்ரூஹு, மது சட்டத்தை எல்லாம் படிச்சீங்கன்னு வைங்களேன், சில நேரங்களில் கிறுக்கே பிடிச்சிடும். மக்ரூஹும் வாங்க, சில நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா இது அனுமதிக்கப்பட்டது அப்படிம்பாங்க. சில நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டது தான், ஆனா கொஞ்சம் அனுமதிக்கப்பட்டது அப்படிம்பாங்க.
அது என்னடா அனுமதிக்கப்பட்டதுல கொஞ்சம் அனுமதி, யாருக்குமே புரியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு, அதாவது அவங்களுடைய விருப்பத்திற்கு சட்டம். இதெல்லாம் இன்றைய இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு கடைபிடிக்குது, அதை விடவே இல்லை. ஆனா இதுல உள்ள தீமை என்ன தெரியுமா? அல்லாஹுடைய வல்லமையை, அல்லாஹுடைய ஆற்றலை, இறைவனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ் இவ்வளவு கடுமையா கேட்கிறான். எப்பா, ஒரு விஷயத்தை நீ ஹலால் என்று ஹராம் என்று தீர்மானிக்கிறாய் என்றால் அல்லாஹ் மேல நீ இட்டுக்கட்டி பேசுகிறாய், ரஹ்மான் மேலேயே நீ பொய் சொல்லுகிறாய். அவ்வளவு கடுமையான வார்த்தையில அல்லாஹ் இப்படி கேட்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், குல் அராய்தும் மா அன்ஸலல்லாஹு லக்கும் மிர் ரிஸ்கின், அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை வழங்கி இருக்கிறான் என்று நீங்கள் பாருங்கள், கேளுங்கள். ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமுன் வ ஹலால், நீங்களாக ஒன்றை ஹலால் என்றோ அல்லது ஹராம் என்றோ நீங்களாக உருவாக்கி வைத்திருக்கிறீங்களே, அப்படி உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் நீங்க கேளுங்க, அல்லாஹு அதினருக்கும், எப்ப இப்படி ஹராம் என்றும் ஹலால் என்றும் நன்மை என்றும் தீமை என்றும் நீங்களாக உருவாக்கி வச்சிருக்கிறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஏதாவது நன்மை தந்திருக்கிறானா? நீனா ஒரு நன்மை உருவாக்குறீங்களப்பா, உமா மேல பாத்தியா ஓதணும், நீ உருவாக்குனது தானே. சரி, இப்படி உருவாக்குறதுக்கு அல்லாஹ் உனக்கு ஏதாவது அனுமதி தந்திருக்கிறானா? ஆமா, 40ஆம் பாத்தியா ஓதலாம், அதை நான் தீர்மானிக்கலாம், 30ஆம் பாத்தியா ஓதலாம், இப்படின்னு நான் தீர்மானிக்கலாம், இந்த நன்மையை நான் தீர்மானிக்கலாம் என்று இறைவன் உனக்கு எங்கேயாவது சலுகை தந்திருக்கிறானா, அனுமதி தந்திருக்கிறானா? பிறகு எப்படி புது புது நன்மையை நீங்க உருவாக்குறீங்க? புது புது இபாதத்துகளை எப்படி உருவாக்குறீங்க? அல்லாஹ் இவ்வளவு கடுமையாக இந்த வசனத்தில் கேட்கிறான். இன்னொரு இடத்துல இதை விட கோபத்தோடு இறைவன் கேட்கிறான், குல் அத்து அல்லிமூன் அல்லாஹ பிதீனிக்கும், அல்லாவுக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்க சொல்லி கொடுக்கிறீங்களாடா? அடே, நான் கடவுள், நான் தான் எல்லாத்துக்கும் ஆற்றல் அதிகாரம் படைத்தவன், நன்மை தீமை என்பதை தீர்மானிக்கக்கூடியவன் நான் இருக்க நீ வந்து நின்றுகிட்டு இது நன்மைப்பா, இது தீமை, இது ஹலாலு, இது ஹராமு, இப்படி நீங்களா உருவாக்குறீங்கன்னா அப்ப எனக்கு நீங்க சொல்லி தரீங்களா? எது நன்மை, எது தீமை, எது இபாதத்து, எது இபாதத்து இல்ல, எல்லாம் நான் சொல்லி தர வேண்டிய இடத்துல நீங்க உட்கார்ந்து சொல்றீங்கன்னா அப்ப எனக்கு பாடம் நடத்துறீங்களா? எனக்கு நீங்க ஆசிரியர் ஆயிட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். இப்ப இது எவ்வளவு பெரிய கடுமையான ஒரு வார்த்தை, நீங்க பாருங்க, எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை இறைவன் நம்மளை பார்த்து கண்டிக்கிறான் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அப்ப அதனால ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புதிதாக நவீன காலத்துல ஒவ்வொரு நேரத்திலையும் நம்முடைய இஷ்டத்திற்கு வணக்க வழிபாடுகளை உருவாக்குகிறோம் என்றால் முதல்ல இப்படி உருவாக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. நமக்குன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய தியாகிகளாக இருந்தாலும், முன்னோர்களாக இருந்தாலும், மார்க்கத்திற்காக வேண்டி பல்வேறு தியாகங்கள் யாரா இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு இந்த அதிகாரத்தை இறைவன் வழங்கவே இல்லை. இபாதத்து என்றால், நன்மை என்றால் நான் தான். அதனால நன்மைதானே, இது என்ன தப்பா? குரான் ஓதுறது தப்பா? சலவாத் ஓதுறது தப்பா? சலாத்து நாரியா ஓதுறது தப்பா? நாங்க என்ன பைபிளா படிச்சுட்டோம்? நாங்க என்ன கற்கண்டு குமுதமா படிச்சுட்டோம்? எவ்வளவு நக்கல்! இதெல்லாம் நீங்க செய்யாதீங்கப்பா அப்படின்னா நாங்க என்ன தடா படிச்சிட்டோம்? வேற என்ன ஆபாச படத்தையா படிச்சிட்டோம் கேட்கிறாங்க. எப்ப இதெல்லாம் நீங்க உருவாக்காதீங்க, இறைவன் சொன்ன நன்மையை நீங்க செய்யுங்க. அவ்வளவு நன்மைகள் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்களாக உருவாக்காதீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா நாங்க என்னத்தை செஞ்சிட்டோம்? எவ்வளவு கோபத்தோடு நம்மளை எதிர்த்து பேசுகிறார்கள். ஆனால் எதை புரிய வேண்டும்? அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இந்த ஆற்றல், நன்மையை தீமையை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் இறைவன் ஒருவனுக்குத்தான், வேற யாருக்குமே இல்லை. இதை சரியாக புரியாதனால அல்லது இந்த புரிதலில் தவறு ஏற்பட்டதுனால தான் ஏராளமான இபாதத்துகள் வருகிறது. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் இறைவன் நமக்கு புரிய வைக்கிறான். என்ன புரிய வைக்கிறான்? அதாவதுப்பா, நன்மை தீமை இதை வஹி மூலமாக சொல்லி தருவதற்கு தான் நபிமார்கள். இந்த நபிமார்கள் எல்லா சமூகத்திற்கும் இறைவன் இதற்கு முன்னால அனுப்பியிருக்கிறான். நபிமார்கள் வந்தது அதுக்கு தானே, கடவுள் ஒருத்தன் தான் என்று சொல்வதற்கு. அதுதான் நன்மை. வேற கடவுளை வழிபாடு பண்ணாதீங்க, அது தீமை. அதே போன்று இதை சாப்பிடுங்க, இது நன்மை, இதை சாப்பிடாதீங்க, இது தீமை. இவைகளை இறைவன்கிட்ட இருந்து செய்திகளை வாங்கி நமக்கு சொல்வதற்குத்தான் நபிமார்கள். அப்படித்தான் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்தாங்க. என்றைக்கு அவர்கள் வந்து மரணித்து விட்டார்களோ
அதோடு இந்த நன்மை தீமை என்ற இந்த விஷயமும் முழுமையடைந்து விட்டது. அதுக்கு மேல இன்னொரு நன்மை கிடையாது. ரசூல்லா என்னைக்கு இறந்து போனாங்களோ, இந்த வகை செய்தியை முழுமையாக நம்மகிட்ட சொல்லி விட்டுட்டு போனாங்களோ, அதற்கு மேல இன்னொரு நன்மை கிடையாது. ஏன்? எல்லா நன்மைகளும் அங்கேயே முடிஞ்சிடுச்சு. அல்லாஹ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இதுதான் நன்மை. தீமைன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அதுவும் குர்ஆன்ல, ஹதீஸ்ல, வஹீல நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள்ல இருக்கும். அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. இதுக்கு தான் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீமா. இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். முழுமைப்படுத்தி விட்டேன்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன்னா நன்மை தீமை எதுவாக இருக்கட்டும், வணக்கம் வழிபாடுகள் எதுவாக இருக்கட்டும், ஹலாலு ஹராமு எதுவாக இருக்கட்டும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இதுவரையும் 10 விஷயத்தை ஹலால் சொன்னா அவ்வளவுதான் ஹலால், அல்லது ஒரு 10 விஷயத்தை ஹராம் என்று சொன்னா அவ்வளவுதான் ஹராம். 5 நேர தொழுகை அல்லது வணக்க வழிபாடுகள் இவ்வளவுதான் அப்படின்னு நான் சொன்னா அவ்வளவுதான். அதை தாண்டி இன்னொன்னு இல்லை. முழுமை அடைந்து விட்டது. இறைவன் இப்படி சொல்லி காட்டுகிறான். இத பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் சில பேர் யகூதிகள்லாம் வந்து கேட்குறாங்க, உமர் அவர்களே, கலீஃபா அவர்களே, உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? அந்த வசனம் எங்க வேதத்துலன்னா இருந்ததுன்னு வைங்களேன், அந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட அந்த நாளை பெருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம். யாரு சொல்றா? வேற மதத்துக்காரங்க சொல்றாங்க. உங்க வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் எங்க வேதத்தில் என்ன இல்லை. எங்க வேதத்தில் அது போன்ற ஒரு வசனம் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த நாள் எங்களுக்கு திருநாள் தான், பெருநாள் தான். அப்போ உமர் கேட்குறாங்க, என்ன வசனப்பா? அதுதான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். அது எவ்வளவு சூப்பரான வசனம் தெரியுமா? அதுக்கு தான் அவர் சொல்றாரு. யாரு? ஒரு யூதர் வந்து உங்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனம் எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். ஏன் அப்படி சொல்றாரு? இதற்கு முன்னால் நபிமார்கள் வந்தாங்க, ஆனா அவங்களோடு இபாதத்து வணக்க வழிபாடுகள் முழுமை பெறல. எல்லா நபிமார்களும் வந்தாங்கல்ல, எல்லா நபிமார்களும் வந்தாங்க, அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வகை செய்தியை எடுத்து சொல்லுவாங்க. அதற்கு பின்னால் இன்னொரு நபி வருவாரு, அவங்களுக்கு சொல்லப்பட்ட வகையை அவர் எடுத்து சொல்வாரு. அதற்கு பின்னால் இன்னொரு நபி. இந்த நன்மைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா ரசூல்லா தான் இறுதி நபிங்கிறோம், ரசூல்லா தான் கடைசி நபிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூல்லாவுக்கு பின்னால நன்மை என்று சொல்வதற்கு இந்த உலகத்துல எவனும் கிடையாது. அதான் அதுக்கு அர்த்தம். இதை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அந்த யூதன். அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு, எங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எங்க வேதத்தில் இல்லையப்பா, முழுமை அடைந்து விட்டது, மார்க்கம் முற்று பெற்று விட்டது, நன்மை தீமை அப்படிங்கக்கூடிய அந்த கருத்து இதோடு முடிஞ்சு போயிடுச்சு என்று சொல்லக்கூடிய வசனம் எங்கள்கிட்ட இல்லை. ஆனா உங்க வேதத்தில் இருக்குதே. அந்த யூதருக்கு புரியுது, நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு இன்னைக்கும் புரியல. தப்பா தான் வழங்கி வச்சிருக்கிறோம். யாருனாலும் உருவாக்கலாம், நன்மையை யாருனாலும் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு தப்பாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அவங்க இவ்வளவு தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே ஒரே ஒரு அடிப்படை தான். என்ன அடிப்படை? நன்மை செய்யணும், நன்மை திரும்ப திரும்ப செய்யத்தான் வேண்டும், அதனால தான் சொர்க்கம் கிடைக்கும், அதுல என்ன மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த நன்மையை தீர்மானிக்கக்கூடிய, இது நன்மை, இது தீமை, இது ஹலாலு, இது ஹராமு அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மனிதர்களுக்கு கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய இமாமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நாதாக்களாக இருந்தாலும் நீ மதி, அது தனி மேட்ரு. ஆனால் அவர்கள் இது நன்மை என்று சொல்லுகின்ற, நன்மையை உருவாக்கக்கூடிய, நன்மையை படைக்கக்கூடிய அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. இதைத்தான் இந்த வசனங்கள் நம்மளுக்கு திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இல்லைன்னா ஏன் அல்லாஹ் வந்து முழுமைப்படுத்தப்பட்டதுன்னு ஏன் அல்லாஹ் சொல்லணும்? முழுமைப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னது காரணமே என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டப்பா, ஃபைல் க்ளோஸ், முடிஞ்சு வச்சு அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். இப்ப நம்மளாக ஒன்று உருவாக்கிட்டோம், இது நன்மை அது நன்மை அப்படின்னா அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? ரசூல்லா சில நன்மைகளை சொல்லாம போயிட்டாங்க, அப்படிதான் அதுக்கு அர்த்தம். இப்போ தஸ்பீஹ் தொழுகன்னு ஒன்று தொழுகிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லை. அது மாதிரி வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே பலவீனம். இப்போ தஸ்பீஹ் தொழுகன்னு ஒன்று தொழுகிறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் எங்கேயா காட்டி தந்திருக்காங்கப்பா? இல்லைப்பா, ஆதாரபூர்வமான செய்தியில் இல்லை. அப்போ இந்த நன்மையை ஏன் ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தரல? ஒரு கேள்வி வருமா இல்லையா?
40ஆம் பாத்தியா ரசூலா ஓதுனாங்களா? ஓதலை. அப்ப ரசூலா ஓதலை, நம்ம நன்மை என்று சொல்கிறோம் என்றால் நபி அவர்கள் செய்யாத ஒன்றை செய்கிறோம், அது ஒரு தப்பு. அதை விட இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேள்வி வரும் என்றால், அப்ப நபி அவர்களுக்கு இந்த நன்மை தெரியாம போச்சோ? உம்மாவுக்கு 40ஆம் பாத்தியா ஓதனால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும், இது ரசூலாவுக்கு தெரியல. எவ்வளவு பெரிய தூதரா இருந்தாங்க. மௌலூது ஓதுறது ரசூலாவுக்கு தெரியல. கத்தம் ஓதுனா நன்மை கிடைக்கும், அது ரசூலாவுக்கு தெரியல. அதாவது ரசூலா மார்க்கத்தை நம்மள்கிட்ட ஒழுங்காக சொல்லலை, வகை செய்தியை அரைகுறையாக சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க, முழுமையாக சொல்லலை. அதானே அதுக்கு உள் கருத்து. அதுதானே நானாக ஒன்றை இபாதத்தாக நான் உருவாக்கி கொண்டே இருக்கிறேன் என்றால் அதனுடைய உள்கருத்து அதுதானே. இது அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? அதாவது யா அய்யுஹர் ரசூல் பல்லிகுமா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், நபியே உங்களுடைய ரஹ்மான்ட்ட இருந்து எது வகையாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை முதல்ல மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லிருங்க. ஒரு சமயம் இறைவன் இறக்கி அந்த வசனத்தை நீங்க ஏதாவது சொல்லலை அப்படின்னா, அல்லது கூடுதல் குறைவாக நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் ஃபமா பல்லகத்த ரிசாலா, இறைவனுடைய வகை செய்தியை முழுமையாக நீங்கள் சொல்லாதவராக ஆகிவிடுவீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நபியே இல்லை. இறைவன் இறக்கி வச்ச வகை செய்தியை ரசூல்லா சொல்லணும், அதுதான் அவங்களுடைய கடமை. ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச வகை செய்திகள்ல ஒரு 2 சொல்லிட்டு 2 விட்டுட்டாங்க, 4 சொல்லிட்டு 8 விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க இறை தூதரே கிடையாதான். இப்படின்னு அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான். இறை தூதர் என்றாலேயே இறைவன் என்ன சொன்னாலும் அப்படியே சொல்லிடணும். அதனாலதான் ஆயிஷா நாயகி அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகை செய்தியை இறைவன் இறக்கி அருளிய அந்த செய்திகள்ல ஒன்ன கூட அவங்க மறைச்சது கிடையாது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு நபி அவர்கள் குர்ஆன்ல உள்ள அல்லது வகை செய்தியில் உள்ள ஒரு செய்தியை மறைத்தார்கள் என்றால் இந்த வசனத்தை மறைச்சிருக்கணும். எந்த வசனத்தை? நபியே என்கிட்ட உங்களுக்கு இறக்கப்பட்ட வகை செய்தி நீங்க எடுத்து சொல்லிருங்க. நீங்க அதுல ஏதாவது தவறு பண்ணிட்டீங்க, நீங்க இறை தூதரா இருக்க முடியாது. இந்த வசனத்தை ரசூலா மறைச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு கடுமையாக ரசூலாவுக்கு அல்லாஹ் உத்தரவுல போடுறான். நான் என்ன சொன்னாலும் சரி எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போய் சொல்லிடணும். அது உனக்கு சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி, நபி அவர்களுக்கு ஆதரவாக நபி அவர்களுக்கு எதிராக எப்படி இருந்தாலும் சரி அதை மக்கள்கிட்ட சொல்லிவிட வேண்டும். இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால நபி அவர்கள் ஒரு நன்மையை கூட சொல்லாம விட்டதே கிடையாது. கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதால கேட்டாங்களா இல்லையா? அலா ஹல் பல்லகத்து, அலா ஹல் பல்லகத்து, ஏப்பா நான் எனக்கு வகையாக எதையெல்லாம் இறக்கி அருளப்பட்டதோ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனா? ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் இருந்த அந்த சபையில நபி அவர்கள் கேட்டாங்களா இல்லையா? எந்த நன்மையா இருந்தாலும் அந்த நன்மையில ஒன்ன கூட நான் சொல்லாம விட்டுருக்கிறேனா? எல்லா நன்மையும் சொல்லிட்டேன், எல்லா தீமையும் சொல்லிட்டேன், என்னென்ன ஹலாலு என்னென்ன ஹராமு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ் நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஒன்ன கூட விடல, ஒரு நன்மையை கூட நீங்க விடல, எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹு மஷ்ஹத், இறைவா இதற்கு நீயே சாட்சி, நீயே சாட்சி. நான் எந்த நன்மையும் விடலையா அல்லாஹ், நீ இறக்கி தந்த அனைத்து நன்மைகளையும் இந்த மக்கள்கிட்ட நான் இறக்கி வச்சுட்டேன், ஒன்ன கூட நான் மறைக்கல. அதற்கு இந்த மக்கள் சாட்சி, அதற்கு நீயே சாட்சியாயிரு. இவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ் நமக்கு பாடம் நடத்திட்டு தான் போனாங்க. இவ்வளவு இருந்தும் நம்ம இஷ்டத்திற்கு இதுதான் நன்மை, இது நன்மை தானே, அது நன்மை தானே, எப்படி இதெல்லாம் உருவாக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் இந்த நன்மை தானே என்று உருவாக்கப்படுகின்ற இது போன்ற நன்மைகள் அனைத்தும் நரகத்துக்கு தான் போகும். ரசூலுல்லாஹ் தான் பிதாத்துகள் எல்லாம் நரகத்துக்கு போகும். நம்ம அடிக்கடி கேள்விப்படுகின்ற செய்தான், குல்லு பிதாத்தில் லலாலா ஓ குல்லு லலாலத்தின் பின்னார். நபி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? புதிதாக நன்மைதானே என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அனைத்தும் நரகத்துக்குத்தான் அழைத்து செல்லும். ரசூலுல்லாஹ் அதை தெளிவாக கடுமையாக கண்டித்து அதை சொல்லிட்டாங்க. ஒரு சமயம் இது நன்மை நாமளாக உருவாக்கின நன்மை அப்படின்னு மறுமையில கொண்டு போய் நிப்பாட்டினால் அது எல்லாமே நிராகரிக்கப்படும். மன் அமில அமரன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம சொல்லாத, நாம அங்கீகரிக்காத, நாம ஏவாத ஒன்றை நன்மை என்ற அடிப்படையில் நீனாக உருவாக்கி கொண்ட அந்த நன்மையை தூக்கிட்டு மறுமையில வந்தால் அது நிராகரிக்கப்படும். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது.
நரகத்துக்கும் கொண்டு செல்லும். அங்க இதனால் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, தூக்கி எறியப்படும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இவ்வளவு செய்திகள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் இவ்வளவு இருந்தும் கூட இந்த நன்மைகளை உருவாக்கலாம் என்று சில பேர் பேசுறாங்களா இல்லையா? நம்மளாக தீர்மானிக்கலாம், அதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா? அவங்க சில ஆதாரங்களை வைப்பாங்க. அந்த ஆதாரத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்படி எல்லாம மார்க்கத்தை தவறாக புரிகிறது அப்படின்னு சொல்லி பச்சை புள்ள விளங்கும், அந்த அளவுக்கு இருக்கும். என்ன ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுவாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், யார் இந்த மார்க்கத்தில் ஒரு நல்ல வழிமுறையை உருவாக்குகிறாரோ ஃபலஹு அஜ்ருஹா, அவருக்கும் கூலி இருக்கிறது. அதை பின்பற்றியவருக்கு அவருக்கும் கூலி இருக்கிறது. இவர் சொன்னதின் அடிப்படையில் இன்னொரு ஆள் பின்பற்றுதாரா இல்லையா, அவருடைய கூலியும் இவருக்கும் வந்து கிடைக்கும். யாருக்கும் அவருடைய கூலிகளில் குறைக்கப்பட மாட்டாது என்ற கருத்தில் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனா, மார்க்கத்தில் இஸ்லாத்தில் ஒரு நன்மையை உருவாக்கலாம் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதனால தான் நாங்கள் உருவாக்குறோம். பாத்தியாவை ஏன் உருவாக்கணும்? இன்னும் இருக்குது, ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க உருவாக்குனாங்க, உருவாக்குனா நன்மைன்னாங்க, புதிதாக நீ உருவாக்குனாங்க. அப்போ முதல்ல இந்த ஹதீஸுக்கு இதுதான் அர்த்தம் என்றால், இவ்வளவு நேரம் ஆயத்து ஹதீஸை நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் முரண். உருவாக்காத நன்மை என்பதை நீனா உருவாக்கக்கூடாது, உருவாக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு தான் இருக்குது இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இல்லை இல்லை, நன்மைகளை நீனும் உருவாக்கலாம், அவரும் உருவாக்கலாம், இவரும் உருவாக்கலாம் அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்லுதுன்னா முரண், வஹீல முரண்னு அர்த்தம். உருவாக்கலாம், உருவாக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவன், எனக்குத்தான் நன்மை என்று சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது இப்படின்னு இறைவன் குர்ஆன்ல சொல்றான். இல்லை இல்லை இல்லை, எங்க ஆலிம் சாக்கும் அதிகாரம் இருக்கிறது, எங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது, யாருனாலும் உருவாக்கலாம் அப்படின்னா முரண்பாடு இல்லையா? முதல்ல யார் இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுதாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா முரண்பாடு இல்லாம தான் விளக்கம் சொல்லணும். அப்ப இந்த ஹதீஸ் என்ன, இது இந்த ஹதீஸ் அதுதான் சொல்லுதா? அது அந்த ஹதீஸினுடைய ஆரம்ப சம்பவத்தில் இருந்து நீங்க படிச்சாலேயே அவ்வளவு தெளிவாக புதிய இபாதத்தை உருவாக்குவது சம்பந்தமாக வரலன்னு தெளிவா இருக்கும். அது நீண்ட ஒரு சம்பவம். என்ன வருது, வெளியூரை சார்ந்த சில பேர் வராங்க, ரொம்ப பரதேசியாக இருக்கிறாங்க, தலையில எண்ணெய்ப்பட்டை பல நாட்கள் இருக்கும், ஆடைகள் எல்லாம் அழுக்கடைந்து இருக்கிறது, கன்னங்கள் எல்லாம் ஒட்டி போய் இருக்கிறது, வறுமை வறுமை வறுமையிலேயே உழண்டு கொண்டே இருந்த அவர்கள் வந்து நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்துட்டு இவ்வளவு பெரிய வறுமையா? அப்ப வந்து சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, இறையச்சம் தொடர்பான 3 வசனத்தை நபி அவர்கள் படிச்சுட்டு, நான் உங்களுடைய சகோதரர்கள் வறுமையில உழண்டு போய் கிடக்குறாங்க, அவங்களுக்கு தர்மம் பண்ணுங்கன்னாங்க. தர்மம் பண்ணுங்கன்னாங்க. ஒரு ஆள் போய் 1 பேரத்து பழத்தை கொண்டு வராரு, இன்னொரு ஆள் போய் 2 பேரத்து பழத்தை கொண்டு வராரு, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறத கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, இது ஒரு பெரிய குடும்பமாக வந்து நிற்கிறாங்க, இந்த 1 பேரத்தம்பழம் அவங்களுடைய வறுமையை போக்குமா? 2 பேரத்தம்பழம் அவங்களுடைய வறுமையை போக்குமா? என்னப்பா நீங்க செய்றீங்க? 1 பேரத்தம்பழம் 2 பேரத்தம்பழம், இது எப்படி அவங்களுக்கு காணும்? இது எப்படி அவங்களுடைய வறுமையை போக்கும்? எத்தனை நாள் சாப்பிடல, இது சரி வருமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் எண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு நபி தோழர் நபி அவருடைய முகத்தை பார்த்துட்டு, இந்த 1 பேரத்தம்பழம் 2 பேரத்து, ரசூலுல்லாஹ் கடுமையாக கோவப்படுறாங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் போய் சுமக்க முடியாம தோல் நிறைய கொண்டு வராரு, கொண்டு வந்து பள்ளிவாசல வைக்கிறாரு. வச்சதுக்கு பின்னால நபி அவர்கள் அப்படியே சிரித்த முகத்துல அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனா, இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு நன்மையை, தர்மம் கொடுங்க அப்படின்னு இஸ்லாத்தில் இருக்கிறது, இந்த நன்மையை இன்ன பிற ஆட்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதமாக யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அதனுடைய கூலி இருக்கிறது. ஒரு ஆள் ஒரு 10 ரூபா தர்மம் கொடுக்குறாரு, பக்கத்தில் உள்ள ஆளும் நம்மளும் 10 ரூபா கொடுத்தா போதுன்னு இருக்கும். ஒரு ஆள் 100 ரூபா கொடுக்குறாரு, அது பக்கத்தில் உள்ள ஆள் பார்க்குறாரு, ஓ அவரே 100 ரூபா கொடுத்துட்டாரு, நம்ம 10 ரூபா கொடுத்தா அசிங்கமாக இருக்கும், நம்ம ஒரு 100 ரூபா கொடுப்போம் இருக்கா? இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த தர்ம விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தர்மம் என்ன இஸ்லாத்தில் சொல்லப்படலையா? இந்த சஹாபாக்கள் தான் புதுசாக உருவாக்குனாங்களா தர்மத்தை? புது நன்மை அவங்களா உருவாக்குனாங்க? ஆனா பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்கின்ற அந்த கலாச்சாரம் அன்னைக்கு இருக்கத்தானே செஞ்சது, ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கத்தானே செஞ்சாங்க. நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு வழியை சிறப்பாக செய்யறாங்க, கூடுதலாக செஞ்சாங்க. கூடுதலாக ஒரு ஆள் தர்மம் பண்ணும்போது அதை பார்த்து இன்னொரு ஆள் கூடுதலாக தர்மம் பண்ணுவாரு. இதுதான் புதிய ஒரு இபாதத்தை,
புதிய ஒரு நன்மையை அவங்க உருவாக்கல. உருவாக்குவதற்கும் இந்த ஹதீஸை இடமளிக்கவே இல்லை. ஏன்னா இதை விட தெளிவாக மற்ற வசனங்கள் இருக்குது. நன்மையை உருவாக்கக்கூடிய, நன்மையை சொல்லுகின்ற, நன்மையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான், வேற யாருக்குமே இல்லை. இவங்க ஒரு நன்மையெல்லாம் உருவாக்கல. ஏற்கனவே இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த நன்மையை இவங்க செய்யறாங்க. அதுதானே இதில் உள்ளது. அப்ப அதனால இந்த ஹதீஸை எல்லாம் வைத்து ஆதாரமாக காட்ட முடியும். இது அல்லாம ஏராளமான வேறு சில ஹதீஸுகள்லாம் சொல்லுவாங்க. என்ன ஹதீஸு? சஹாபாக்களே நன்மையை உருவாக்கி இருக்கிறாங்களே. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நபி தோழர்களே நிறைய நன்மைகளை உருவாக்கி இருக்காங்க தெரியுமா? புதிய புதிய நன்மைகளை அவங்களே உருவாக்கி இருக்கிறாங்களே. நம்ம இப்படி கேட்டோன்னு, சஹாபாக்களா அவங்களா நன்மையை உருவாக்குனாங்க, புதிய புதிய நன்மைகளை அவங்க உருவாக்குவாங்களா? அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டா சில செய்திகளை எல்லாம் சொல்லுவாங்க. என்ன செய்தி? நிறைய செய்திகள் இருக்கும் அது மாதிரி. அதெல்லாம் என்ன செய்தி? உதாரணமா நபி அவர்கள் தொழுகிறாங்க. ஒரு நபி தோழர் வாராரு. அப்போ அவர் வேகமாக வந்து ருக்குவில் வந்து சேர்றாரு. நபி அவர்கள் சமி அல்லா லிமன் ஹமிதா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் அப்படிங்கக்கூடிய துவா ஓதிடுறாரு. ஓதி முடிச்ச உடனே சத்தம் போட்டு தான் ஓதுறாரு. ஓதி முடிச்ச உடனே தொழுகையெல்லாம் முடிகிறது. முடிச்ச உடனே ரசூலா கேட்குறாங்க, யாரப்பா இந்த வார்த்தையை சொன்னது? யார் இந்த வார்த்தையை சொன்னது? இந்த சமி அல்லா லிமன் ஹமிதா அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்ன உடனே ஒரு நபி தோழர் எந்திரிச்சு அவர் சொல்வார், அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் இந்த வார்த்தையை சொன்னேன். ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் என்ற வார்த்தையை நான் தான் சொன்னேன். உடனே ரசூல்லா, உன்னுடைய வார்த்தையை வானவர்கள் 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் அதை பதிவு செய்வதற்கு போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லிட்ட. இது ஹதீஸ் புகார்ல, முஸ்லீம்ல, மற்ற நூல்களெல்லாம் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதே இதுல இருந்து என்ன கேட்குறாங்க? இந்த ஹம்தன் கசீரன் தையிபன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ரசூல்லா சொல்லி கொடுத்த வார்த்தையா, நபி தோழர்கள் அவங்களாக உருவாக்கி கொண்ட ஒரு வார்த்தையா? ரசூல்லா சொல்லி கொடுத்த வார்த்தை இல்லையே. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் இந்த வார்த்தையை சொல்லுன்னு ரசூலா சொல்லி கொடுக்கல, அவராக தானே சொன்னாரு. அப்ப நபி அவருடைய முன்னிலையிலேயே ஒரு நபி தோழர் ஒரு துவாவை அவராக, ஒரு ஒரு இபாதத்தை அவராக உருவாக்குனாரா இல்லையா? ரசூலா அதை அங்கீகாரம் கொடுத்தாங்களா இல்லையா? அதனால நாமளும் இபாதத்தை உருவாக்கலாம், ஒரு துவாவை உருவாக்கலாம். என்ன தப்பு இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையை கடந்து போறாங்க. அதில் கொஞ்சம் சஹாபாக்கள் வட்டமாக உட்காந்துக்கிட்டு திக்ரு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலா கேட்குறாங்க, எதுக்குப்பா நீங்கள் இப்படி உட்காந்துக்கிட்டு திக்ரு பண்ணுறீங்க? உடனே அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இறைவன் எங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், எங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் நாங்கள் இப்படி உட்கார்ந்து திக்ரு செய்கிறோம். ரசூலா அப்படியா? திக்ரு செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், அவனை போற்றி போடக்கூடிய விதமாக நீங்க செய்யுங்கிறாங்க. இதுல இருந்து என்ன சொல்றாங்க? இது முஸ்லீம்ல வருகின்ற செய்தி. இதுல இருந்து என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்லி இவங்க ஒரு சபையில் அமரல, ஒரு சபையில் அமர்ந்து திக்ரு செய்யல, அவங்களாக விருப்பப்பட்டு அவங்களாக ஒரு இபாதத்தை உருவாக்கி ஒரு சபையை ஏற்பாடு பண்ணி அவங்க செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமாப்பா நீங்க உருவாக்கின இந்த இபாதத்தை சரி என்று அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்ப அதனால நீங்க செய்யுங்க, வணக்க வழிபாடுகளை உருவாக்கலாம். இத மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு நபி தோழர் ரசூலா அனுப்புவாங்க போருக்காக வேண்டி, அவர் தளபதியா இருப்பாரு, தொழுகை நடத்துவார். நடத்தும் போது ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுவார். ரசூலாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு தளபதி நீங்கள் அனுப்புனீங்க, அவர் எங்களுக்கு தொழுகை நடத்தினாரு, ஒவ்வொரு ரக்காயத்திலையும் குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதி ஓதி ஓதியே அவர் தொழுகை நடத்துறாரு, இது எப்படி? உடனே ரசூலா அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்பாங்க, எதுக்குப்பா குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுன? அப்போ அவர் சொல்லுவார், அல்லாஹ்வின் தூதரே, குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுவது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, அதனால ஒவ்வொரு ரக்காயத்திலையும் நான் ஓதுனேன். அப்போ ரசூலா கேட்பாங்க, அப்படியா, உனக்கு ரொம்ப விருப்பமா இருக்குதா? அப்படி என்றால் அது அல்லாஹ் உன்னை விரும்புகிறான் இப்படின்னு ஹதீஸ் புகார்ல முஸ்லீம்ல எல்லாத்துலேயும் இருக்கும். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இந்த குல்ஹுவல்லாஹ் சூராவை தொழுகையில அதுவும் ஒவ்வொரு ரக்காயத்தில் ஓத வேண்டும் ரசூலா சொன்னாங்களா? அந்த சஹாபியாக உருவாக்குனாரா? அந்த சஹாபி தானே உருவாக்குனாரு, அப்ப ரசூலா உருவாக்கல தானே? அப்ப இத மாதிரி நபியுடைய காலகட்டத்திலேயே நபி தோழர்கள் இது போன்ற இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை உருவாக்கி இருக்கிறாங்க, அதனால உருவாக்கலாம், புதிய புதிய வணக்கங்களை நாம உருவாக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனா இவங்க மார்க்கத்தை அடிப்படை புரியல. முதல்ல மார்க்கம்னா என்ன தெரியுமா?
நபி அவர்கள் சொன்னது மார்க்கம், நபி அவர்கள் பேசியது மார்க்கம், நபி அவர்கள் செய்து காட்டியது மார்க்கம். ஒருவர் செய்ததை நபி அவர்கள் அங்கீகரித்து விட்டார்கள் என்றால் அதுவும் மார்க்கம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் செய்கிறார், அதை ரசூல் அங்கீகரிச்சுட்டாங்கன்னா அதுவும் வஹி செய்தியில் உள்ளதுதான். வஹி செய்தி வந்து எப்படி மதிப்பு கொடுப்போமோ அது மாதிரி ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க, நீங்களும் நானும் அங்கீகரிக்கல. நம்ம அங்கீகரித்தால் அது வேற மேட்ரு. ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்கன்னா அவங்க சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அங்கீகரிப்பாங்க. இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில், இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான், இறைவன் சொன்ன வஹி செய்தியின் அடிப்படையில் தான் அதை அங்கீகரிப்பாங்க. அதனால இஸ்லாத்தினுடைய பேசிக்கு, இஸ்லாத்தினுடைய அடிப்படையே மார்க்கமே என்னன்னு கேட்டா, இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஹதீஸ் நம்ம நடைமுறையில் பேசுறோம்ல, ஹதீஸ். ஹதீஸ்னாலே என்ன? நபி அவர்கள் சொன்னது, நபி அவர்கள் செய்தது, நபி அவர்கள் அங்கீகரிச்சு, இந்த மூணு தான் ஹதீஸ். இப்ப இவங்க பாஷையில பாத்தீங்கன்னா நபி அவர்கள் அங்கீகாரம் கொடுத்தது ஹதீஸே இல்லைன்னு ஆயிரும். அப்படியா ஹதீஸை வழங்குறது? ஹதீஸ் என்றாலே நபி அவர்கள் பேசியதும் ஹதீஸ் தான். நபி அவர்கள் ஒரு வார்த்தையை பேசியிருப்பாங்க, அது ஹதீஸ். நபி அவர்கள் ஒன்னை செஞ்சு இருப்பாங்க, அது ஹதீஸ். நபி அவர்கள் இன்னொரு ஆள் செய்வதை அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஹதீஸ் தான். இந்த அடிப்படையில் இந்த சஹாபாக்கள் ஹம்தன் கசீரன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், குல்ஹுல்லா சூரா ஓதுனதா இருக்கட்டும், அல்ல இதை மாதிரி ஏராளமாக 1-2 ஹதீஸ் இல்லை, ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது. அனைத்து ஹதீஸ்களுக்கும் நபி அவர்கள் அங்கீகாரம் கொடு, அது ஹதீஸ், அது மார்க்கம், அது இஸ்லாம், அது வஹியோடு தொடர்புடைய ஒன்று. இதுவும் நம்ம 40ஆம் பாத்தியா ஓதுனதும் ஒன்னா? இவங்க அதுக்கு தானே கொண்டு வராங்க. 40ஆம் பாத்தியா பிதஅத்து அனாச்சாரங்கள் செய்வதற்கு இதை கொண்டு போய் ஆதாரம் காட்டுதாங்க. ஆனா இதற்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது முழுக்க முழுக்க வஹி செய்தி நீங்கள் உருவாக்குனது என்பது நம்முடைய சொந்த கருத்து. இந்த சொந்த கருத்து என்பது ஒரு காலத்திலையும் மார்க்கமாக அது அமையவே அமையாது. அதனால இந்த புதிதாக நன்மைதானே என்று உருவாக்கப்படுவதற்கு மார்க்கத்தை தப்பாக விளங்கியதுதான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு, நம்ம நன்மை என்பதை நம்ம தீர்மானிக்க முடியாது, அல்லாஹ் ஒருவன் தான் தீர்மானிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு நாம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.